ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுரேஷ் சுகு விலாக்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சென்னையில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ஐயப்பன் கோவில் அப்படின்னா இந்த கோவில் தான் சொல்லுவாங்க. அப்படியே அசல் கேரளாவில் இருக்க அந்த சபரிமலை கோவில் மாதிரியே வடிவமைப்பிலே இந்த கோவிலும் இருக்கும். இந்த கோவில் கரெக்டாக எந்த லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னா, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் கரெக்டாக ஷியராக சொல்லணும்னா செட்டிநாடு ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் கரெக்டாக கேரளாவில் எப்படி மலை மேலே ஏறினா தான் இந்த கோவில் இருக்குன்ற மாதிரி இந்த கோவிலும் நீங்கள் மேலே போனீங்கன்னா மட்டும்தான் இந்த கோவிலில் கருவறையை பார்க்க முடியும். வாங்க, எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த கோவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் கோவிலுக்கு போன நேரம் கூட்டம் இல்லைங்க. நாங்கள் ரொம்ப சூப்பராகவே சாமியை பார்த்து தரிசனம் வாங்கிட்டு சந்தோஷமாக வந்தோம். இப்போது எல்லோ கலரில் தெரியுது பார்த்திங்களா, அதான் கோவிலோட கருவறை. அது வீடியோ எடுக்க சொன்னதால் நான் எதுவும் எடுக்கலை. அதை சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். பாருங்கள் கோவிலில் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க கோவில். அந்த கோபுரம் ஒன்று தெரியுது பார்த்திங்களா, அதுதான் கோவிலோட பேக் சைட். நம்ம அந்த வழியாகவும் வீட்டுக்கு போகலாம், அந்த வழியாகவும் கோவிலுக்கு வரலாம். கோயிலை சுற்றி ரெண்டு பக்கமும் படிக்கட்டு இருக்குங்க. இந்த லெஃப்ட் சைடு இருக்க படிக்கட்டு வழியாக நம்ம வந்து ரைட் சைடு வழியாக இருக்க படிக்கட்டில் இறங்கி நம்ம இப்படி போனோம் அப்படின்னா கோவிலை சுற்றி வெளியே போகிற மாதிரியான அமைப்பு இருக்குது. இந்த கோவில் இது தெரியுது பார்த்திங்களா, இதுதான் கோவிலோட பேக் சைட். பின்னாடி வண்டியெல்லாம் போது பாருங்கள். நிறைய எப்பவுமே பிஸியான ரோடு தாங்க அது. இந்த ரோட்டுக்கு முன்னாடியே தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இது சிவன் பேக் சைடில், ஐயப்பன் கருவறை பேக் சைடில் சிவன் இருக்கார். இந்த லெஃப்ட் சைட் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. நமக்கு தண்ணி வேணும்னா நம்ம அதில் சுத்தமான தண்ணி கிடைக்குதுங்க, நம்ம குடிச்சிக்கலாம். அப்படியே சுற்றி வந்தீங்க அப்படின்னா இந்த கோயிலோட கருவறை லைட்டாக தெரியுது பார்த்திங்களா, அதுதான் லைட்டாக எல்லோ கலரில் தெரியுது பார்த்திங்களா, தங்கத்தால் ஆன மாதிரியே, அதுதான் அந்த கோயிலோட கருவறை. அங்கே பூஜை மட்டும்தான் பண்ணுவாங்க. அங்கேருந்து தீபம் காமிச்சிட்டு நம்மக்கிட்ட கொண்டு வர மாட்டாங்க. வெறும் விபூதி குங்குமம் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. அது பிரசாதமாக நம்ம வாங்கிக்கிட்டு வர வேண்டியதுதாங்க. அப்படியே கோவிலோட முன்னாடி போனீங்க அப்படின்னா அப்படியே பாருங்கள், கோவில் அப்படியே கேரளாவில் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே தான் அந்த கோவிலும் இருக்கும். அந்த மாதிரி வடிவமைப்பிலே தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஈக்குவலாக அந்த கேரளாவில் இருக்க ஐயப்பன் சாமி கோவில் மாதிரியே தான் அமைஞ்சிருக்கும். அதனால தான் இது வட சபரிமலை ஐயப்பன் கோவில் சொல்கிறாங்க. 100% இல்லை அப்படின்னாலும் ஒரு 80% அப்படியே இருக்கும். கோவிலுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய மணியும், அதுக்கு முன்னாடி 18 படி தங்கத்தாலான 18 படி சபரிமலை படி அமைஞ்சிருக்குங்க. இது கோவிலோட கொடிமரம். இந்த கொடிமரம் ரொம்பவே சூப்பராக ரொம்ப உயரமாக நல்லா இருந்ததுங்க. அந்த கொடிமரத்தை சுற்றி ஒரு 7-8 சிலைகள் வச்சுருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. அது பார்க்குறதுக்கு தங்கத்தில் செஞ்ச மாதிரியே தான் இருக்குது. ஷேர் எனக்கு தெரியல அது தங்கமாக என்னென்னு. இந்த கோவில் படிக்கட்டெலாம் பார்த்துட்டு அதில் காசுலாம் போடுறவங்க போட்டுட்டு வரலாங்க.
நாங்கள் சாமியெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் இப்போ கீழே இருக்க சாமியெல்லாம் வணங்குறதுக்காக கிளம்பிட்டாங்க. இது ராஜா அண்ணாமலைபுரத்தில் அருள்மிகு ஐயப்பன் சுவாமி கோவில் அப்படின்னு ஒரு போர்டே வச்சுருப்பாங்கங்க. அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கோவிலுக்கு லெஃப்ட் சைடு இறங்கி அதுக்கு இந்த சைடு நம்ம இறங்கணும் அப்படின்னா ஆஞ்சநேயர் சாமியை வணங்கிட்டு ஒரு பெரிய ஆலமரத்தை வணங்கிட்டு அப்படியே நம்ம கோவிலோட முன்னாடி போகலாம். சப்போஸ் அப்படி போக முடியாமல் இந்த சைடு போனீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் கோவிலுக்கு முன்னாடி போயிடலாம். நாங்கள் இப்படியே போயிட்டு ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துட்டு அங்கே வணங்கிட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் போன நேரம் எல்லா கருவறையுமே மூடி இருந்ததால் கொஞ்சம் டிசப்பாயிண்ட்டாக இருந்ததுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இது இந்த மாதிரி கிரில் கேட்டுன்றதால நல்லாவே சாமியை நாங்கள் பார்த்துட்டு வணங்கிட்டு வந்தோம். இதுதான் அந்த ஆலமரம். அது ரொம்பவே பெருசாக இருந்ததுங்க. அந்த கோவிலுக்கே ஒரு நிழல் தர மாதிரி ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. அடுத்து அந்த ஆலமரத்தை தாண்டி இப்படி வந்தோம் அப்படின்னா மஞ்சள் மாதா சாமி இருப்பாங்க. அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த சைடு வந்தீங்கன்னா நம்ம இந்த மஞ்சள் மாதா சாமியை பார்த்துட்டு ஆஞ்சநேயர் சாமியை பார்க்க முடியாது. மஞ்சள் மாதா சாமியை பார்த்துட்டு இப்படி போக முடியும். அப்படியே வந்தீங்கன்னா நவக்கிரகமும் அமைஞ்சிருக்கு அந்த கோவிலில். கோவிலுக்கு கீழே இந்த நவக்கிரக கோயில் அமைஞ்சிருக்கு. அப்படியே வந்தீங்கன்னா கோவிலை சுற்றி பார்த்துட்டு நாம் நவக்கிரகங்களையும் சுற்றி வணங்கிட்டு இப்படி வந்தீங்கன்னா நவக்கிரகங்களை சுற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த கருப்பசாமி ஷேராக தெரியலைங்க, நான் சரியாக கவனிக்கலை. இந்த சாமியும் இந்த தாய் அம்மாவும் இருப்பாங்க. அப்படியே அந்த சாமியை வணங்கிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இந்த சபரிமலையில், கேரளாவில் இருக்க சபரிமலையில் இருக்க மாதிரியே இங்கேயும் 18 படி, அது எப்பவுமே பூட்டி தாங்க இருக்கும். இந்த கோவிலுக்கு சபரிமலைக்கு வர முடியாதவங்க இந்த கோவிலுக்கு இடுமுடி கட்டிட்டு இந்த படிக்கட்டு வழியாக தாங்க வருவாங்க. அங்கே போக முடியாதவங்க இங்கே 48 நாள் விரதம் இருந்து இந்த கோயிலையும் இந்த படிக்கட்டு வழியாக தரிசனம் செய்யலாம். இந்த கோயிலுக்கு இந்த படிக்கட்டுக்கு கேட்டு எப்பயுமே மூடி இருக்குங்க. அந்த அங்கே எப்படி கேரளாவில் பண்ணுறாங்க அப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும் செய்வாங்க. நம்மளால் போக முடியாது இல்லையா, அதனால் நம்ம கையில் இருக்க ஏதாவது காணிக்கையாக இந்த படிக்கட்டில் போட்டு போகலாம், நம்ம வேண்டுதலை நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதில் ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுதான் வட சபரிமலை சாமியே சரணம் ஐயப்பா, வட சபரி சாமியே சரணம் ஐயப்பா. இந்த கோவிலோட கீழ்ப்பக்கம் இருக்க முகப்பு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும் இந்த கோவில். அப்படியே வந்தீங்க அப்படின்னா பக்கத்தில் அன்னைக்கு சங்கடகர சதுர்த்தி நாங்கள் போன அன்னைக்கு, அதனால் பிள்ளையாரை ரொம்பவே சூப்பராக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. நாங்கள் போகும்போது தான் பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க. என்னால் தான் பார்க்க முடியல. ஆனால் நாங்கள் வரும்போது நல்லாவே தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். அந்த கோவில் பக்கத்தில் கீழே ஃபஸ்ட்டு இருக்கிறதே நம்மளோட விநாயகர் தாங்க. இதை வணங்கிட்டு தான் நம்ம மேலேயே போகணும். போயிட்டு நாம் ஐயப்ப சாமியை வணங்கிட்டு அப்படியே லெஃப்ட் சைடு வந்து ஆஞ்சநேயர் சாமி,
மஞ்சள் மாதா சாமியையும் நவகிரகங்களையும் சுற்றிட்டு அந்த சாமியை கும்பிட்டு தரிசனம் நல்லாவே கிடச்சிதுங்க. கோயிலில் அவ்வளோவா கூட்டம் இல்லை. நாங்கள் நைட்டு ஒரு 8 o'clock அப்படி போனோன்றதால கோயிலில் கூட்டம் இல்லை. அதனால் நம்ம நல்லாவே சாமியை பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடியுது. நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம், ஜாலியாக கிளம்பிட்டோம். பாய். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.